அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தேசிய அளவிலான சமய காணொளி விளக்கப் போட்டி 2025 வெற்றியாளர் அறிவிக்கும் நிகழ்வில் இணைந்திருக்கிறோம். நிகழ்வின் முதல் அங்கமாக இறை வாழ்த்து மற்றும் தமிழ் வாழ்த்து அரங்கேற்றப்படும். ஈன்றவளே, காப்பியங்கள் கண்டவளே, கலை வளர்த்த தமிழகத்தின் தலைநிலத்தில் ஆழ்பவளே, தாய்ப்புலமையான் புவியில் தனிப்பெருமை கொண்டவளே, தமிழரோடு புலம் பெயர்ந்து தரணி எங்கும் வாழ்பவளே, நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. எங்கள் எழில் மலேசியத்தில் சிங்கைதனில் ஈழ மண்ணில் இலக்கியமாய் வழக்கியலாய் இலக்காவல் தருபவளே, பொங்கி வளர் அறிவியலின் புத்தாக்கம் அத்தனைக்கும் பொருந்தி இன்று மின்னுலகில் புரட்சி வலம் வருபவளே, செவ்வியலின் இலக்கியங்கள் செழித்திருந்த பொற்காலம் சேர்த்து வைத்த செய்யுள் வளத்தில் செம்மாந்த பழையவளே, அவ்வியலில் வேரூன்றி அறிவுயர்ந்த தற்காலம் அழகழகாய் உரைநடையும் ஆளுகின்ற புதியவளே, கடந்து நெறி கடந்து நிலவரம்பின் தடை கடந்து கோமகளாய் தமிழர் மனம் கொலுவிருக்கும் தமிழனங்கே, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிலவினுக்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா, நிறை குறையா செம்மொழியே நிலை பெற நீ வாழியவே, நிலை பெற நீ வாழியவே. ஜொகூர் மாநில இந்து சமய நற்பணி மன்றம் மற்றும் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் இணைந்து சமயமும் சமுதாயமும் என்ற கருப்பொருளை கொண்டு தேசிய அளவிலான சமய காணொளி விளக்கப் போட்டியை நடத்தியுள்ளது. இப்போட்டியில் 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நமது சமுதாயத்தில் இருக்கும் சிக்கல்களை தீர்ப்பதற்கு சமயம் ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் என்றால் அது மிகையாகாது. ஆகவே இப்போட்டிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவ மாணவிகள் சமய அறிவிலும் சமுதாய நெறிகளிலும் சிறந்து விளங்குவர் என்பது திண்ணம். இப்போட்டியில் 7 வயது முதல் 19 வயது வரையில் உள்ள தொடக்கப்பள்ளி இந்து மாணவர்களும் இடைநிலைப்பள்ளி இந்து மாணவர்களும் கலந்து கொண்டனர்.
மாணவர்கள் சமய வகுப்பில் கற்றுக்கொண்ட ஏதேனும் 4 விருப்ப பாடங்களை அகன்ற வெண்தாளினை பயன்படுத்தி தகவல்களை மனவோட்ட வரை அமைப்பில் தயார் செய்து அதனை விளக்கும் வடிவில் காணொளி ஒன்றினை பதிவு செய்வது இவ்வருடத்திற்கான சமயம் போட்டி. இப்போட்டியில் மொத்தம் 12 பிரிவுகள் உள்ளன. ஒவ்வொரு பிரிவுகளிலும் 5 வெற்றியாளர்கள் தேர்வு பெற்றுள்ளனர். வாருங்கள் முதலில் பிரிவு 1 ஆண்டு 1க்கான வெற்றியாளர்களை காண்போம். முதல் நிலை வெற்றியாளர் சௌரம் சூரிய வழிபாடு, சைவம் சிவ வழிபாடு, வைணவம் விஷ்ணு வழிபாடு, கௌமாரம் முருகர் வழிபாடு, சாக்தம் சக்தி வழிபாடு. பிரிவு 1க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வன் பைவீந்தரன் நாயர் ஹேமநாதன், கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 2க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் வழிமுறைகளை பார்ப்போம். முதலாவதாக நாம் சுத்தமாக குளிக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் சமய உடை அணிய வேண்டும். மூன்றாவதாக பிரிவு 2க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் ஷஷ்வன் கந்தன், லாடாம் மோன் ஆஸ்டின் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 2க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் நான் வீட்டில் தினமும் வழிபாடு செய்வேன். நான் சுத்தமாக குளிப்பேன். சமய சின்னங்களை அணிவேன். பூஜை பொருள் மற்றும் பிரிவு 2க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் பவினேஷ் நாயர் ஹேமநாதன், கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 2க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் ஆசிரியர்கள் மூத்தோரை மதிப்பது, பெற்றோர் நற்குடிமகனாக வாழ்ந்து காத்துதல், பெற்றோர் சொல்லை தட்டக்கூடாது. பிரிவு 2க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி யாஷிரி சாதிஷ் குமார், சுங்கு அரா தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 2க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் உபனிஷத்துகள் மற்றும் புராணங்கள் அமைந்துள்ளன. இது சுமார் 400 முதல் 4000 முதல் 5000. பிரிவு 2க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி கிருத்திகா பிரபு, லாடாம் பாமல் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 2க்கான முதல் நிலை வெற்றியாளர் இரண்டாவதாக மகாபாரதம். மகாபாரதத்தின் வாழ்க்கை பாடம். மகாபாரத இதிகாசத்தின் உருவானதுதான் பகவத்கீதை. மகாபாரதத்தின் போர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும். பிரிவு 2க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வி தேஸ்வரியா மதிவனன், சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 3க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் ஒவ்வொரு மனிதனும் வீட்டில் செய்யும் வழிபாடு. வீட்டில் செய்யும் வழிபாடத்திற்கு தேவைப்படும் பொருள்கள் தெய்வப்படம், காமாட்சி விளக்கு, பூ குடலை, தீர்த்தச்செம்பு. பிரிவு 3க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி கீர்த்தி தனராஜ், சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 3க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் இறைவனின் படம், காமாட்சி அம்மன் விளக்கு, மணி, குத்துவிளக்கு, தூபக்கால் மற்றும் தீபக்கால், தீர்த்த செம்பு, பூக்குடலை, ஊதுபத்தி நிறுத்தி. பிரிவு 3க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி துர்காஷினி வேலன், லாடாம் புகிட் செரம்பாங் தமிழ் பள்ளி.
தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 3க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர். 9 கதாபாத்திரங்கள் உள்ளன. அவை ராமன், அனுமன், லட்சுமணன், ராவணன், சீதை, பரதன், கூனி. பிரிவு 3க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி. நமிய மித்ரா துரை, RRI தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 3க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர். நாம் நம்மை சுத்தம் செய்து ஆடவரின் உடையை அணிந்து திருநீர், சந்தனம் மற்றும் குங்குமம் இட்டு குரு வணக்கத்துடன் ஆரம்பிக்கலாம். பிரிவு 3க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி சக்திகா சண்முகநாதன், லாடாங் கெலான் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 3க்கான முதல் நிலை வெற்றியாளர். வாழ்க்கை பயணத்தை 4 ஆசிரமங்களாக நமது சமயம் பிரித்துள்ளது. 1 பிரம்மச்சரியம், இது மாணவ பருவத்தை குறிக்கின்றது. 2 கிருகஸ்தம், திருமணம் செய்து குடும்பத்தோடு வாழும். பிரிவு 3க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வி வனிஷாரி சுரேந்தர், லாடாங் புகிட் செரம்பாங் தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 4ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர். தெய்வம் மீது அன்பு, நம்பிக்கை, நன்றியுணர்வுடன் செயல்படுவது முக்கியம். முடிவுரை: இந்துக்களின் இல்ல வழிபாடு என்பது பிரிவு 4ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி கிஷோர்தனா சாய் முருகன், லாடாங் வெந்தகாப் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 4ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர். மிக வெப்பமான இடத்தில் நம்மளை தள்ளி விடுவார்கள். அடுத்ததாக அசிபத்திரவனம், அடுத்ததாக கிருமி போஜனம், விஷமுறிஞ்சும் பூச்சிகளை. பிரிவு 4ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் லதிஷ் குமரன் ராஜேந்திரன், லாடாங் மோன் ஆஸ்தின் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 4ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர். முதலில் வணங்கக்கூடியவை ராஜகோபுரம். ஆலயத்தில் அல்லது வீட்டிலோ விபூதி அணியும் போது. 4ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன். தர்வின்ராஜ் விஜய்கண்ணன், லாடாங் வலம் ரோசா தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 4ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர். எழுத்தறிந்தவன் இறைவனாவான். நம் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றி திறமையை அடையாளம் காண்பவர் ஆசிரியர். மூத்தோர் சொல்வார் தமிழ்தான். பிரிவு 4ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் சந்தோஷ் மோகன், லாடாங் செமினியர் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 4ற்கான முதல் நிலை வெற்றியாளர். அன்றாடம் இல்ல வழிபாடு செய்வது மிகவும் சிறந்ததாகும். இல்ல வழிபாடு செய்வதற்கு அமைக்கப்படும் அறை, அந்த அறையில் இறைவனின் படம், விளக்கு. பிரிவு 4ற்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வன் தேவேந்திரன் துரைராஜு, கருலாமான் தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 5ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர். இறுதியில் தர்மமே வெல்லும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறிய நீதியைப்படி நாம் தர்மத்தின் வழியே செல்ல வேண்டும்.
எது நடந்ததோ அது நன்றாக பிரிவு 5ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி அபி தீக்ஷிதா போதி ராஜா சுப்பிரமணிய பாரதி தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 5ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் வேண்டும். உடல் மற்றும் மனம் சுத்தமாக இருக்க தினமும் குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரிவு 5ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் தமிழ் வேந்தன் சண்முகம் லாடான் மெந்தகா தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 5ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் நாம் கற்றுக்கொள்ள முடியும் பாடம் என்னவென்றால் நல்லது செய் நன்மை பெறு தீமை செய் துன்பம் பெறு நாம் எப்போதும் பிரிவு 5ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி தானியமித்தரா துறை ஆராராய் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 5ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் உள்ளது. இதில் முக்கியமான தண்டனைகளை பார்ப்போம். தாமீஸ்வரம் ஆயுதங்களால் அழித்தல், காரணம் பிற பொருளை அபகரித்தல், கும்பி பாகம் உயிரோடு சமைத்தல், காரணம் உயிரினங்களை உயிரோடு சமைத்தல். பிரிவு 5ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி காவியாரி பார்த்திபன் சொங் ரெங்கம் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 5ற்கான 1 நிலை வெற்றியாளர் ராமரின் மேல் அளவு கடந்த அன்பை வைத்து இருந்தனர். இரண்டாவதாக நான் பெற்றோரை மதிக்க வேண்டும். இதற்கு எடுத்துக்காட்டாக நான் ராமரை. பிரிவு 5ற்கான 1 நிலை வெற்றியாளர் செல்வன் விசாகன் குணாலன் லாடாங் சுங் ராயா தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 6ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் துன்பங்களில் கூட தவறான வழியில் செல்லாமல் நல்லதை மட்டும் செய்து காட்டுகிறார்கள். நாமும் அதுபோல உண்மையான வாழ்க்கையை வாழ்வோம். பிரிவு 6ற்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் கார்த்திக் வாசு தேவன் யாயா அவால் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 6ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் சோகம் பயம் போன்றவை இருந்தால் உங்கள் உணர்வுகளை தனது குறிப்பீடு புத்தகத்தில் குறித்துக் கொள்ளலாம். தலைப்பு 2 இல்ல வழிபாடு. பிரிவு 6ற்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி மாதங்கி துரை ராஜு தரலமான் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 6ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் தீய பழக்கங்களை தவிர்ப்பதற்கான போதனைகள். கருடன் கேட்டு இப்புராணத்தை எழுப்பியதால் விஷ்ணு இதற்கு கருட புராணம் என்று பெயர் சூட்டினார். புராணங்கள் 18 வகை. பிரிவு 6ற்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் கவினாஸ் புஷ்படாஸ் புசா திலோக் தாதோக் தமிழ் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 6ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் நல்ல வழிகாட்டுதலையும் வழங்குகிறார்கள். பெரியவர்கள் அதாவது மூத்தார்கள் அனுபவம் பகிர்கிறார்கள். அவர்களை மரியாதையுடன் நடத்தி பிரிவு 6ற்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி லக்ஷனா அழகேந்திரன் ஆராராய் தமிழ் பள்ளி.
தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 6க்கான முதல் நிலை வெற்றியாளர். லட்சுமணன் சீதை வனவாசம் சென்ற போது ராவணன் சீதையை கடத்த ராமன் ஹனுமான் உதவியுடன் அவரை மீட்டார். இறுதியில் அவர் அயோத்திக்கு இளவரசனானார். இதெல்லாம் குடும்ப வாழ்வுக்கான பல பாடங்கள் உள்ளன. முதலில் பிரிவு 6க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வன் ஜஸ்வின் ராஜ் சிவம், லாடாந்தும் டாக்டர் ஸ்மாயில் தமிழ் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 7க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர். செய்யும் செயல்களும் அதனால் ஏற்படும் விளைவுகளுமே கர்ம என அழைக்கப்படுகின்றன. கர்மம் 3 வகைப்படும். அவை சஞ்சீத கர்மா. பிரிவு 7க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி யோகிதாரி நாகராஜன், பெரம்புவான் சென்ட் ஜியோர்ஜ் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 7க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர். ஒவ்வொருவரும் வீட்டில் செய்யும் வழிபாடாகும். இதில் என்ன வழிபாடு செய்யும் அறையும் உள்ளது. அதுதான் பூஜை அறை. பூஜை அறையில் தேவைப்படும் பொருட்கள். பிரிவு 7க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி லிதிஷா சசிகுமார், மெதடிஸ்ட் ஏஎஸ்சி இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 7க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர். நாம் அவர்கள் சந்தித்தால் நாம் அவர்களுக்கு வணக்கம் கூற வேண்டும். அவர்களுக்கு நாம் உதவி தேவைப்பட்டால் நாம் உதவி செய்ய வேண்டும். அவர்களின் நன்னடத்தையும் பேச்சையும் நாம் பிரிவு 7க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி நிரோஷா கணேசன், சிறி காரிங் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 7க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர். அவை நித்தியம் மற்றும் ஆகந்துகமாகும். நித்திய பூஜை தினசரி நடைபெறும் பூஜையாகும். ஆகந்துகம் பூஜை மாதாந்திர விசேஷ பூஜையாகும். பிரிவு 7க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி வர்ஷனா வாசு தேவன், சுல்தான் இப்ராஹிம் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 7க்கான முதல் நிலை வெற்றியாளர். எப்படி என்பதனையும் மற்ற மதத்தை மதிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னவற்றையும் அறிந்து கொண்டேன். உதாரணத்திற்கு அறிந்து கொள்ளுதல், அதாவது நான் மற்ற மதங்களின் பிரிவு 7க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வி அஸ்வினி வேல்முருகன், மெதடிஸ்ட் ஏசிஎஸ் இடைநிலைப் பள்ளி. தொடர்ந்து தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 8க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர். என்னவென்றால் இறைவன் ஒருவனே, ஏகம் ஏவ அத்வித்யம் பரம. தொடர்ந்து தத்துவம், இறைவன் சகுண பிரம்மம், அதாவது வடிவம். பிரிவு 8க்கான 5ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி தனிஷா புருஷோத்தமன், சிறி புத்தரி இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 8க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர். காணாபத்தியம், விநாயகர் மற்றும் சௌரம் சூரியன். 2வது தலைப்பு மாணவர்களுக்கான இல்ல வழிபாடு. பொருள், வீட்டில் மாணவர்கள் கடவுளை வணங்குவது. பிரிவு 8க்கான 4ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி ஷாமித்தரா பராதபன், சம்சுடின் 9 இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 8க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர். கிருஷ்ணரின் சூழ்ச்சியாகும். இக்கதையின் நீதி தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்காகவும் இறுதியில் தர்மமே வெல்லும்.
அடுத்ததாக பாடம் 13 கருட பிரிவின் குறிப்பிடும் தண்டனைகள். பிரிவு 8க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் டர்வின் ராமரோ பாத்து உன் ஜோர் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 8க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் கட்டிய முதல் முறை கடவுள், அதாவது தெய்வம். அவர்கள் வணக்கத்திற்கு உரியவர்கள். இந்த உலகில் நாம் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவர் தாய். தாய்க்கு பிரிவு 8க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி சர்வசாரி முருகன் பண்டார் கோதா திங்கி இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 8க்கான முதல் நிலை வெற்றியாளர் தெய்வமாக கொண்டு வழிபடும் அடியார்கள் யார் என்றால் நக்கீரர் மற்றும் அருணகிரிநாதர். இவர்கள் பல நூல்களை எழுதியுள்ளனர். அந்நூல்கள் என்னவென்றால் திருப்புகழ், கந்தர் அலங்காரம் மற்றும். பிரிவு 8க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வன் ரகுநாதன் கணசன் செரிகாரின் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 9க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் பெரும்பாலும் சீனர்கள் கடைபிடிக்கும் மதம் தற்செயல் தற்கலைகளை கடைபிடிப்பது. பிரிவு 9க்கான 3ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் சந்தோஷ் ரவி சுபாம் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 9க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர். 3ஆவதாக மாணவர் தங்களின் அன்றாட கடமைகளை பட்டியலிடுவர். ஒரு இந்துவின் வாழ்க்கை பயணத்தை 4 ஆசிரமங்களாக நமது சமயம் பிரித்துள்ளது. பிரிவு 9க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வன் ஜிவினேஷ் மூர்த்தி சுபாம் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 9க்கான முதல் நிலை வெற்றியாளர் செய்வது கர்மா என்றால் நாம் என்ன செய்கிறோமோ அதன் வினை பயன். இந்து என்றால் சிந்து நதியிலிருந்து வைத்த பெயராகும். சிந்து நதி அருகில். பிரிவு 9க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வன் ரஷ்முகன் கணசன் துவாங்கு அப்துல் ரஹ்மான் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 10க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் ஆசி பெற்று நமக்கு உடை, உணவு, பணம் என பலவற்றை செய்யும் பெற்றோரை போற்றி மதிப்பது அவசியம். நல்ல நெறிகள், குறைகள் கணிப்பது, அறிவு. பிரிவு 10க்கான 2ஆம் நிலை வெற்றியாளர் செல்வி கிரண்யா சரவணன் சுபாம் இடைநிலைப் பள்ளி. தேசிய அளவிலான சமய காணொளி போட்டியின் பிரிவு 10க்கான முதல் நிலை வெற்றியாளர் நாயன்மார்களின் வாழ்க்கையை விளக்கும் ஒரு தொன்மையான சைவ இலக்கியமாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக திருநீலகண்டர். இவர் தவறான வழி சென்று விட்டு திருந்தினார். பிரிவு 10க்கான முதல் நிலை வெற்றியாளர் செல்வி சுவேதா ஆனந்தகுமார் சுங் ஸ்டோ இடைநிலைப் பள்ளி. இப்போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் வெற்றியாளர்களுக்கும் வாழ்த்துக்கள். அது மட்டுமின்றி இப்போட்டி சிறப்பாக நடந்தேற உறுதுணையாக இருந்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.